அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் இருக்கும் மாணவர்கள் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போன்ற மருத்துவ படிப்பு படிக்க இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் என்ற நுழைவுத் தேர்வு தற்போது ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இதுபோல் இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. நீட் தேர்வு நடைபெற்ற சமயத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் வினாத்தாள் கசிந்து விட்டது, ஆள்மாறாட்டம் நடந்ததாகவும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆனால் இதை தேசிய தேர்வு முகமை NTA மறுத்திருந்தது. இந்த நிலையில் ஜூன் மாத தொடக்கத்தில் வெளிவந்த நீட் தேர்வு முடிவுகளில் ஹரியானா மாநிலத்தில் ஒரே மையத்தில் படித்த 6 பேர் 720 மதிப்பெண்கள் பெற்றதும் 1563 மாணவர்களுக்கு கருணை அடிப்படையில் அதிகமாக மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதும் மிகப்பெரிய சர்ச்சையாக கிளம்பியது. இது குறித்து சில மாணவர்களால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து 1563 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை நீக்குவதாகவும் அவர்களுக்கு 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்பட உள்ளதாகவும் ஒன்றிய அரசும் தேசிய தேர்வு முகமையும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தன. இதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஏற்கனவே நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து மருத்துவம் படிக்க எண்ணும் மாணவர்களுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அரசும் திமுகவும் எதிர்த்து வந்தது. இந்த நிலையில் அதை கைவிடுமாறு அல்லது தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு தருமாறியும் கேட்டு பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன. சட்டமன்றத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் ஆளுநர் அதை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டார். அதன் பின்னும் மிகுந்த போராட்டத்துக்கு பின் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த நிலையில் குஜராத் மாநிலம் கோத்ராவில் உள்ள பள்ளி ஒன்றில் அமைக்கப்பட்டிருந்த நீட் தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் 27 பேருக்கு அவர்களது தேர்வுத்தாள்களில் பதில் எழுதி தருவதாக கூறி ஒவ்வொரு மாணவரிடமிருந்தும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறப்பட்டு அதற்கான காசோலைகள் பெறப்பட்டன. கிட்டத்தட்ட அதற்கான 2.5 கோடிக்கான காசோலைகள் கைமாறி உள்ளது. இதை பற்றி கோத்ரா மாவட்ட ஆட்சியருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததின் பேரில் விசாரணை நடத்த கோத்ரா காவல்துறைக்கு அவர் ஆணையிட இந்த 5 தேர்வு மையமாக இயங்கிய அந்த விசாரணை நடத்தி 5 பேரை கைது செய்தார்கள். இந்த 5 ஒருவர் தேர்வு மையமாக இயங்கிய பள்ளியின் முதல்வர் புருஷோத்தம் சர்மா என்பவராவார். கைதான 5 நபர்களிடம் இருந்தும் ரூபாய் 2.5 கோடி மதிப்பிலான காசோலையில் பறிமுதல் செய்யப்பட்டதாக கோத்ரா காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். நீட் தேர்வு முடிவுகளில் 67 மாணவர்கள் முழு மதிப்பெண்ணான 720 மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள். 620 முதல் 720 வரை மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக 400% அதிகரித்துள்ளது கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது. மறு தேர்வு நடத்த உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் மனு செய்துள்ளார்கள். இந்த நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரான ஒன்று. அதை ஆதரிப்பதை, அதை கொண்டு வருவதை, அதை கட்டாயப்படுத்துவதை ஒன்றிய அரசு நிறுத்த வேண்டும் என்றும், நீட் விவகாரத்தில் எழுந்துள்ள குழப்பங்களை அதன் சமத்துவமின்மையை காட்டுகிறது என்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கூறியுள்ளார். குஜராத்தில் நீட் தேர்வு முடித்த பின்பு வந்துள்ள செய்திகளை பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ஆதரிப்பதை ஒன்றிய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் சுற்றி நடந்து வரும் சர்ச்சைகள் அதன் அடிப்படை தன்மையை, அதன் சமத்துவமின்மை தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்றத்திற்கான அதிக வாய்ப்புகளை வழங்க வேண்டும். மாறாக அத்தகைய மாணவர்களின் வாய்ப்பை நீட் தேர்வு மூலம் ஒன்றிய அரசு தடுக்கிறது. தேசிய தேர்வு முகமைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் பாதுகாப்பது போல் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். சமீபத்திய நிகழ்வுகளை அவர் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. அதை தவிர அந்த நிகழ்வுகளுக்கு வேறு வகையான விளக்கத்தை கொடுத்து வருகிறார். பல கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலைகள் மற்றும் 8 வெட்டு காசோலைகள் தற்போது குஜராத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளன. முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு பள்ளி முதல்வர், ஒரு இயற்பியல் ஆசிரியர் மற்றும் பல நீட் பயிற்சி மையங்கள் சம்பந்தப்பட்ட இந்த சதி நீட் மாற்றத்திற்கான அவசர தேவையை அடிகோட்டிட்டு காட்டுகிறது. அனிதா முதல் எண்ணற்ற மாணவர்களை பரிதாபமாக உயிரிழக்க வைத்த நீட் நாம் நேரில் பார்த்து பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம். தகுதியின் அளவுகோலாக கருதப்படும் நீட் தேர்வு சமூகத்தின் அனைத்து மட்டங்களையும்
ஒரு சேர பார்க்காமல் சமூக நீதிக்கு எதிராக இதர வர்க்கத்தையும் பணக்காரர்களையும் ஆதரவாக மற்றவர்களை பாதிக்கும் ஒரு பரவலான மோசடியாக மீண்டும் மீண்டும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாணவர் விரோத சமநீதிக்கு எதிரான, ஏழைகளுக்கு எதிரான நீட் தேர்வை பாதுகாத்து அதற்கு வக்காலத்து வாங்குவதை ஒன்றிய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார். இந்த நீட் தேர்வு தொடர்பாக போராட்டங்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி மூலம் அறிக்கை பெற்று புத்தகம் வெளியிட்ட தமிழ்நாடு அரசு தற்போது 9 மொழிகளில் அந்த அறிக்கையை வெளியிட்டு நீட்டின் பாதிப்புகளை பரவலாக இந்தியா முழுவதும் எடுத்துச் சென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.